திமுக அணிக்கு ஆதரவாக சொல்லி இருக்கக்கூடிய கணிப்புகளே அந்த முடிவு மாறலாம் அப்படின்றத சூசகமா சொல்லி இருக்கிறாங்க. தொங்கு சட்டமன்றம் அமையும் அப்படின்றத வேறு வார்த்தைகள்ல சொல்லி இருக்கிறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். மேக்ரோ லெவல்ல ஸ்டடி பண்றோம் அப்படின்னா 3% நிக்காது. ஸ்டாட்டிஸ்டிக்கலி நாட் சிக்னிபிகன்ட் உண்மையில சொல்ல போனா. அதனால இது எப்படி வரலாம்? அது திமுகவுக்கு ஆதரவாகவும் வரலாம், சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, இல்ல அதிமுக சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாகவும் வரலாம். மை இந்தியா அந்த கணிப்புல சொல்லி இருக்கிறத ஓரளவிற்கு நம்ம அந்த 3வது சினாரியோ கூட ஒத்து போறதா நம்ம கணிக்க முடியும். விஜய் சென்ட்ரிக்கா விசில் சென்ட்ரிக்கா மாறி இருக்கு. இதை இந்த எக்ஸிட் போல்ஸ் கரெக்டா கேஜ் பண்ணி சொல்லுவாங்களா என்னமோ அப்படின்ற அந்த கேள்வியுமே நம்ம முன்னாடி ஒரு காணொலியில எழுப்பி இருந்தோம். மோரலெஸ் இந்த ஆக்சிஸ் மை இந்தியா கேஜ் பண்ணி இருக்குது நினைக்கிறேன். க்ளோஸ் டு ஆக்சுவாலிட்டி அப்படின்றது. ஆனா இந்த எக்ஸிட் போல்லையே பிரச்சனைகள் நிறைய இருக்கு. திமுக அணிக்கு 40% இவங்களுக்கு 37% அதிமுக அணிக்கு. இதை எந்த அடிப்படையில இந்த 40%ன்றத 120 சீட்டா கன்வெர்ட் பண்ணாங்க? அந்த 37% வெறும் 80 சீட்டா எப்படி கன்வெர்ட் பண்றாங்க? என்ன ஃபார்முலாவே கிடையாது. இப்ப நம்ம பீப்புள் ஸ்டடீஸ்ல இருந்து இந்த சீட் கன்வர்ஷன் ஏரியாவுக்குள்ளே போறது இல்லை. அப்படி பண்ணினாலுமே அது கொஞ்சம் கன்சர்வேட்டிவா தான் இருக்கும். ஒரு கான்சியஸா தான் நம்ம பண்ணுவோம். தெரிஞ்சு ஏறத்தாழ எல்லா கணிப்பு நிறுவனங்களுமே இந்த ரெப்ரசன்டேட்டிவ் சாம்பிளிங்க முழுமையாக பண்றது கிடையாது. தேர்தலுக்கு பிந்திய கருத்து கணிப்பு முடிவுகளா வெளியிட்டு இருக்கிறாங்க. நம்ம தொடர்ந்து தேர்தல் முடிந்த பின்னாடியும் கள ஆய்வு பீப்புள் ஸ்டடிஸ் சார்பா பண்ணிட்டு இருக்கிறோம். நம்மளுடைய கள ஆய்வு குறித்தும் ஏற்கனவே வெளியாயிருக்கிற இந்த தேர்தலுக்கு பிந்திய எக்ஸிட் போல் குறித்து நம்ம பகிர்ந்துக்கலாம். முதல்ல பாத்தீங்கன்னா பல நிறுவனங்கள் இந்த கருத்து எக்ஸிட் போல் வெளியிட்டு இருக்கிறாங்க. அதுல பெரும்பாலானவை திமுக ஆட்சிக்கு வரும், திமுக கூட்டணி கட்சி வெற்றி பெறும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இத பற்றியும் நம்மளுடைய கள ஆய்வு என்ன சொல்லுது அப்படிங்கறத பத்தியும் பகிர்ந்துக்கலாம்ப்பா. சரி, இப்போ இந்த இதுல நம்மளும் தொடர்ந்து கள பணி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். கள ஆய்வு செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். தேர்தல் முடிகிறது வரைக்கும் ஒரு ஆய்வு செஞ்சோம். 19ஆம் தேதி அது கருத்து கணிப்பா நம்ம வெளியிட்டோம், தேர்தலுக்கு முந்தைய கணிப்பா. அதுக்கப்புறம் வாக்குப்பதிவு நாள் அன்றும் அதுக்கு அடுத்த நாளும் நம்ம களத்துல கவனித்த அந்த தரவுகள் அடிப்படையில ஒரு காணொலி நம்ம போட்டோம். எப்படி இது ஸ்டாலின் சென்ட்ரிக், டிஎம்கே சென்ட்ரிக் போலிங் எலெக்ஷன் அப்படின்றது 23ஆம் தேதி நிலவரப்படி பார்க்கும்போது அது அப்படியே டேர்ன் ஆகி ஒரு டேர்னிங் பாயிண்ட் அது விஜய் சென்ட்ரிக் டிவிகே சென்ட்ரிக்கா மாறி இருக்குது அப்படின்றத நம்ம சுட்டி காட்டணும் 24ஆம் தேதி நிலவரத்துல. அதுக்கப்புறமும் தொடர்ந்து நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணிக்கிட்டே வர்றோம். இவங்க எல்லாரும் என்ன பண்ணிருக்காங்க, இந்த எக்ஸிட் போல்ல அந்த 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடந்தது இல்லையா, அந்த வாக்குப்பதிவு இடங்கள்ல பூத்துல ஓட்டு போட்டுட்டு வர்றவங்க கேட்டு அவங்க யாருக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்றத கேட்டு அதை பதிவு செய்து வச்சிருந்து இந்த மாதிரி இப்ப வெஸ்ட் பெங்கால்ல 2வது கட்ட அது தேர்தல் முடிஞ்ச உடனே இதை வெளியிட்டாங்க. அந்த முடிவுப்படி தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் பெரும்பாலான கணிப்புகள் என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா அது திமுகவுக்கு ஆதரவா இருக்கு, திமுக அணிக்கு ஆதரவாக இருக்கு. அந்த சீட்ஸுமே கூட பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியாக ஆட்சி அமைக்கும், பெரும்பான்மை பெறும். ஆட்சி அமைப்பதற்கு தேவையான அந்த 118 சீட்டு, அந்த பெரும்பான்மையை பெறக்கூடியது திமுக அணியாக அப்படின்றத சொல்லி இருக்கிறாங்க. அதுவுமே ரொம்ப ரொம்ப அந்த இது ஓவர்வெல்மிங்கா இல்லை. இந்த அணி திமுக அணி கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டியோட ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லல எந்த கணிப்பும். 2வது இந்த திமுக கட்சியாக தனியாக அந்த 118 சீட்டு வாங்கிறோம் அப்படின்னு சொல்லல. கூட்டணியாக அந்த 118 கிராஸ் பண்ணுவாங்க, அதுவுமே ஒரு தின் மெஜாரிட்டி தான், அப்படி அந்த அளவுலதான் இருக்கும்.
அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. இது திரும்பவும் பார்த்தோம்னா இது ஒரு தொங்கு சட்டமன்றம் அமையும் அப்படின்றத வேறு வார்த்தைகள்ல சொல்லியிருக்கிறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். நம்முடைய அந்த தேர்தலுக்கு முந்தைய கணிப்புல, நம்முடைய மக்களாய்வு கணிப்புல அந்த சினாரியோஸ் பில்ட் பண்ணியிருந்தோம். அதுல அந்த முதல் சினாரியோட நம்ம சொல்லி இருந்தது, இந்த முடிவு செய்யாதவர்களுடைய வாக்கு ஓரளவுக்கு சமமா பிரியுது அப்படின்னா தொங்கு சட்டமன்றம் அமையும். அது கொஞ்சம் அதிமுகவுக்கு ஃபேவரபிளா இருக்கும் அப்படின்றத நம்ம சுட்டி காட்டியிருந்தோம். அதாவது தனிப்பெரும் கட்சியாக அதிமுக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்றத சொல்லியிருந்தோம். அது ஃபர்ஸ்ட் சினாரியோ. இப்போ இந்த கருத்து கணிப்புகள் எக்ஸிட் போல் பண்ணது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம்னா அந்த சினாரியோ 1 நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அது வந்து அந்த முடிவு செய்யாதவர்களுடைய வாக்கு ஈவனா பிரியாம மூணு பேருக்கும் பிரியாம திமுக அதிமுக அணிகளுக்கு இடையில பிரிஞ்சிருக்கு. அப்படி பிரிஞ்சதுனால அந்த அதுல கொஞ்சம் முன்ன பின்ன இப்போ வாக்கு ஒரு பெர்சென்ட் இங்க 1% இங்க அப்படி மாறிச்சுன்னு சொன்னாலே உங்களுக்கு அந்த இம்பேலன்ஸ் வந்துடும். இப்ப அந்த இம்பேலன்ஸை தான் அடிப்படையாக வச்சு இவங்க திமுகவுக்கு கொஞ்சம் ஃபேவரபிளா இருக்கு அப்படின்னு தான் நம்ம இதை புரிஞ்சுக்க முடியும். இந்த எக்ஸிட் போல் சொல்லி இருக்கிறதே கொஞ்சம் ஃபேவரபிளா இருக்கு, இவங்களுக்கு கொஞ்சம் செட்பேக்கா இருக்கு அப்படின்றது. உதாரணமா அந்த மேட்ரிக்ஸ் அந்த அவங்களுடைய கணிப்பை எடுத்துக்கிட்டீங்கன்னா திமுக அணிக்கும் அதிமுக அணிக்கும் இடையில வித்தியாசம் வந்து 3.2% தான். இந்த 3.2% அப்படின்றது இந்த மாதிரி ஒரு மெகா ஸ்டடி பண்ணும்போது பிக் டேட்டா அத ஒரு மேக்ரோ லெவல்ல ஸ்டடி பண்றோம் அப்படின்னா 3%ன்றதெல்லாம் நிக்காது. ஸ்டாட்டிஸ்டிக்கலி நாட் சிக்னிபிகன்ட் உண்மையில சொல்ல போனா. அதனால இது எப்படியும் வரலாம். அது திமுகவுக்கு ஆதரவாகவும் வரலாம், சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, இல்ல அதிமுக சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாகவும் வரலாம். ஓகே, அந்த மாதிரி இருக்கு. இப்ப இதுல சீட் ப்ரொஜெக்ஷன் பண்ணிருக்கிறாங்க பாத்தீங்களா, அது என்ன ஃபார்முலாவில பண்ணாங்க அப்படின்றத பத்தி அதுவும் இருக்கு. இந்த 3.2% டிஃபரன்ஸ சீட்ஸ்ல அத்தனை சீட்ஸ் டிஃபரன்ஸ்ல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாங்க. இப்ப அதை பத்தி நம்ம கடைசியா பேசுவோம். இந்த கணிப்புகளுடைய அது எவ்வளவு தூரம் இது நமக்கு தன்மை வாய்ந்தது, எவ்வளவு தூரம் சயின்டிபிக்கா இருக்கு, எவ்வளவு தூரம் இதுல கெஸ் ஒர்க் இருக்கு அப்படின்றத பற்றி நம்ம பேசுவோம். இப்போதைக்கு இந்த கணிப்புகளை எடுத்துக்கிட்டோம்னா மோர் ஆர் லெஸ் நம்ம அந்த முதல் சினாரியோல சொன்னதை தான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இப்ப இங்க சொல்லி இருக்கிறாங்க. இது வந்து திமுக அணிக்கு ஆதரவாக சொல்லி இருக்கிறது. சம பண்ணி சொல்றதுன்னா திமுக அணிக்கு ஆதரவாக சொல்லி இருக்கக்கூடிய கணிப்புகளே அந்த முடிவு மாறலாம் அப்படின்றத சூசகமா சொல்லி இருக்கிறாங்க. ரெண்டாவது, இந்த தொங்கு சட்டமன்றம் அதாவது கூட்டணியா அமைகிறது, கூட்டணி ஆட்சி அமையணும் அப்படின்றத வேறு வார்த்தைகளை தொங்கு சட்டமன்றமா அமையும் அப்படின்றத சொல்லி இருக்கிறாங்க. மூன்றாவது, சூசகமா சொல்லி இருக்கிறாங்க. மூன்றாவது, இந்த அதிக சீட்டுகளை பெற்ற தனிப்பெரும் கட்சி, அதாவது மெஜாரிட்டி, ஆட்சி அமைக்கிற மெஜாரிட்டி இல்ல, கட்சிகள்ல அந்த தனி கட்சிகள்ல அதிகமான இடங்களை பெற்ற கட்சி அது திமுகவாக இருக்கும் அப்படின்றாங்க. ஆனா அது அதிமுகவாக இருப்பதற்கான சாத்தியங்களையும் மறுக்கல. ஓகே, அந்த மாதிரி தான் இப்ப திரும்பவும் என்னன்னா, இப்ப இந்த கணிப்புகள் சொல்லி இருக்கிறது எல்லாமே டெஃபினிட்டான வேர்டிக்ட் கிடையாது. அது உண்மையில என்னதான் நடந்துச்சு அன்னைக்கு அப்படின்றது. திமுக ஆட்சி அமைக்குமா, அதாவது திமுக தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்குமா, இல்ல திமுக அணி கூட்டணியாக ஆட்சி அமைக்குமா, இல்ல அதிமுக கட்சி தனிப்பெரும் கட்சியாக உருவெடுக்குமா, அல்லது அதிமுக கூட்டணியாக திமுக அணியை விட அதிகமான இடங்களை பெறுமா? இப்ப ரெண்டு இதுவுமே தாவேகாவுடைய துணை இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாத ஒரு நிலை வந்துருமா அப்படின்றது எல்லா கேள்விகளுமே தொக்கி நிக்குது. இந்த முடிவு இந்த இப்ப வந்திருக்கிற எக்ஸிட் போல்ல அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். அதாவது எதுவுமே சொல்ல முடியாது. திரும்பவும் அது ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை தான். இன்டெஃபினிட்டா இருக்கு, அன்சர்டனா இருக்கு. எல்லாமே ஒரு குழம்பிய ஒரு நிலையில தான் இருக்கு.
இந்த குழப்பங்களுக்கு சந்தேகங்களுக்கு தெளிவு எப்ப வரும்னா 4ஆம் தேதி வரும். இப்போ ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி பெரும்பாலானோர் வந்து திமுக ஆதரவா சொல்லியிருந்தாங்க. ஆனா ஒரு நிறுவனம் வந்து தாவேகாவை ஈக்குவலா, அதாவது கடும் போட்டியை கொடுக்கும். தாவேகா வந்து 98ல இருந்து 120 இடங்கள் வந்து பிடிக்கும் என்றும், திமுக 92ல இருந்து 110 இடங்கள் பிடிக்கும்னு சொல்லிட்டு அந்த ஆக்சிஸ் மை இந்தியா அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆமா, இந்த ஆக்சிஸ் மை இந்தியா அவங்க சொன்னது தாவேகாவிற்கும் திமுகவிற்கும் போட்டி, திமுகவிற்கும் தாவேகாவிற்கும் இல்ல. அவங்க சொல்லியிருக்கிறது பாத்தீங்கன்னா தாவேகாவுக்கு ஒரு எட்ஜ் கொடுத்திருக்கிறாங்க. இது எப்படின்னா நம்முடைய அந்த சினாரியோட தேர்ட் சினாரியோ சொல்லியிருக்கோம் பாத்தீங்களா, மோர் ஆர் லெஸ் ஆல்மோஸ்ட் அந்த தேர்ட் சினாரியோவை ரிஃப்ளெக்ட் பண்றது மாதிரி இந்த முடிவுகள் இருக்கு. நம்ம அதுல என்ன சொல்லியிருக்கிறோம் அப்படின்னா, அந்த முடிவு செய்யாத 30% அவங்கள 20% தாவேகாவிற்கு ஆதரவா போயிட்டு ஒரு 10% திமுக அல்லது அதிமுகவுக்கு ஆதரவா போனா கடுமையான போட்டி இருக்கும். அதாவது தாவேகாவிற்கும் அந்த 10% வாங்கக்கூடியது இப்போ இந்த எக்ஸிட் போல பொறுத்த மட்டும் அது திமுக அணிக்கு போயிருக்கு. அப்ப அந்த திமுக அணிக்கும் தாவேகாவிற்கும் கடுமையான போட்டி இருக்கும், நெக் டு நெக் ஃபைட் இருக்கும். ஆனா அந்த 10% கூடுதலாக வாங்கிய அந்த திமுக அணி இருக்கு, 10% கூடுதலாக இல்லை, அந்த முடிவு செய்யாதவர்கள்ல 10% ஓட்டு, அது வாங்கின அந்த திமுக அணி நூல் இடையில ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு மெஜாரிட்டி வரும், அல்லது தனிப்பெரும் கட்சியாக அது உருவெடுக்கும் அப்படின்றத நம்ம சுட்டி காட்டியிருக்கிறோம். இதை எக்ஸாக்டா நம்ம இதைத்தான் ஸ்டேட் பண்ணியிருக்கிறோம். இத அந்த ஆக்சிஸ் மை இந்தியா கணிப்பு சொல்லுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா தாவேகா ஒரு 30ல இருந்து 35 விழுக்காடு வாங்கும், திமுக அணியாக அது 35ல இருந்து ஒரு 40 வரைக்கும் வரும், இந்த கணிப்புப்படி வரும். இது அதிமுக அணி 25ல இருந்து ஒரு 30 விழுக்காடுக்குள்ள வரும். மீதி மற்ற கட்சிகளுக்கு ஒரு 5ல இருந்து 10 விழுக்காடு வரைக்கும் போகும். அந்த ஏறத்தாழ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் தான் இதுலயும் வந்திருக்கு இந்த எக்ஸிட் போல்ல. அந்த மாதிரி பார்க்கும்போது இது கொஞ்சம் டிஎம்கேக்கு ஃபேவரபிளா தான் வரும்னு நான் நினைக்கிறேன் நம்ம சொன்னபடி இதுல. ஆனா இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா டிவிகேக்கு ஒரு எட்ஜ் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஏன்னா இந்த 1% 2% வித்தியாசத்திலேயே கூட அந்த மாதிரி மாறும். நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கலா இப்ப நம்ம சொல்ற எந்த புள்ளி விவரமுமே அந்த மார்ஜின் இருக்குது பாத்தீங்களா, ஒரு அணிக்கும் இன்னொரு அணிக்கு இடையில அந்த மார்ஜின் எதுவுமே புள்ளி விவரப்படி சிக்னிபிகண்ட் கிடையாது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அது எப்படி வேணாலும் மாறலாம், இங்கிட்டு மாறலாம் அங்கிட்டு மாறலாம், இல்ல அப்படியே கூட நிக்கலாம், அல்லது இப்ப இந்த வேறுபாடு இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட செய்யலாம், எப்படி வேணாலும் போகலாம் அப்படின்றத அந்த பிளக்ஸ் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். சேஞ்சபிள் அப்படின்றத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இப்போ இந்த ஆக்சிஸ் மை இந்தியா அந்த கணிப்புல சொல்லி இருக்கிறத ஓரளவிற்கு நம்ம அந்த 3வது சினாரியோ கூட ஒத்து போறதா நம்ம கணிக்க முடியும். இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்றது திரும்பவும் அந்த மே 4ஆம் தேதி தான் உறுதியாக நம்ம சொல்ல முடியும். இப்ப இது நம்ம போஸ்ட் போல் தொடர் கள ஆய்வு தரவுகளை வச்சு பார்க்கும்போது இந்த சினாரியோவுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. அதாவது இப்ப சினாரியோ வைஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் சினாரியோவுக்கு ஒரு 10%, செகண்ட் சினாரியோவுக்கு ஒரு 20%, அந்த அதாவது ஃபர்ஸ்ட் செகண்ட் ஏறத்தாழ ஒரு 10-15 அந்த பெர்சென்ட்டுக்குள்ள வரும். இந்த தேர்ட் அண்ட் ஃபோர்த் சினாரியோஸ் நம்ம சொல்லியிருக்கிறது 35% 35% வரும். அதாவது ப்ராபபிலிட்டி சான்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த 35% சான்சஸ் இதை வச்சு பார்க்கும்போது எப்படின்னா இந்த 3வது ஆப்ஷன் நிகழ்ந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுல தாவேகாவிற்கும் திமுகவிற்கும் டஃப் ஃபைட் இருக்கு.
ஏன்னா நம்மளே அதை நோட்டீஸ் பண்ணி அதை அப்சர்வ் பண்ணோம். டிவிகே சென்ட்ரிக்கா இது மாறி இருக்கு, விஜய் சென்ட்ரிக்கா, டிவிகே விஜய் சென்ட்ரிக்கா, விசில் சென்ட்ரிக்கா மாறி இருக்கு. இதை இந்த எக்ஸிட் போல்ஸ் கரெக்டா கேஜ் பண்ணி சொல்லுவாங்களா என்னமோ அப்படின்ற அந்த கேள்வியுமே நம்ம முன்னாடி ஒரு காணொலியில எழுப்பி இருந்தோம். மோரலெஸ் இந்த ஆக்சிஸ் மை இந்தியா கேஜ் பண்ணி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓரளவிற்கு அந்த அந்த திசையில முடிவுகள் இருக்கும் அப்படின்னு நம்ம யூகிக்கலாம். ஓகே, இதுதான் இந்த இது. ஆனா 4ஆம் தேதி தான் நம்ம உறுதியா சொல்ல முடியும். இப்போ பொதுவா கருத்து கணிப்பு அப்படிங்கிறது கருத்து திணிப்பு, கடுப்பு திணிப்பு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த எக்ஸிட் போல் அப்படிங்கிறதோட நம்பகத்தன்மை எப்படி இருக்கும்? ஏன்னா வந்து இந்த நிறுவனம், அதாவது ஆக்சிஸ் இந்தியா, ஆக்சிஸ் மை இந்தியா அவங்க வந்துட்டு அதோட பவுண்டர் 2024 இது மாதிரி எக்ஸிட் போல் முடிவுல வந்துட்டு தவறா வெளியிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூலயே அழுகுறாரு. நான் இது மாதிரி தப்பு பண்ணிட்டேன், என்னுடைய முடிவு தப்பாயிடுச்சு, இனிமேல் வந்து இது போன்ற தவறுகள் நடக்காத மாதிரி நான் என் முடிவுகளை வெளியிடுவேன் அப்படின்னு. அது உதாரணத்துக்கு இது சொன்னா, இது மாதிரி நிறைய நிறுவனங்கள் வந்து முடிவுகள் தப்பா இருக்குது. இந்த எக்ஸிட் போல் அப்படிங்கிறது எந்த மாதிரி ஒரு நம்பகத்தன்மையானதா இருக்குது? இதுல இந்த மாதிரி நான் தப்பா பண்ணிட்டேன் அப்படின்ட்டு அழுகிறது, அவர் கொஞ்சம் நேர்மையானரா, அவருடைய அந்த கான்சியன்ஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் சென்சிட்டிவா இருந்ததுனால அது வெளிப்படையா தப்ப ஒத்துக்கிட்டு அழுதுக்கிறாரு, கண்ணீர் சிந்தினாரு. அது மாதிரி உண்மையிலே கண்ணீர் சிந்துறது தப்புக்கு இந்த மாதிரி சென்சிட்டிவான கான்சியன்ஸோட இருந்து தப்பு நடந்துச்சுன்னா அதுக்கு வருத்தப்படணும். அப்படின்னா எந்த கணிப்பு நிறுவனமுமே தப்ப முடியாது. எல்லாருமே ஏதாவது ஒரு இதுல வந்து தப்பா தான் கணிச்சிருக்கிறாங்க. பல முறை தப்பா கணிச்சிருக்காங்க, சில முறை கரெக்டா வந்திருக்கு. அது கூட ஒரு ஃப்ளூக்ல தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல தான் இருக்கு. இந்த கணிப்புகள் எல்லாமே அப்படித்தான் இருக்கு. ஏன்னா ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்டா இருக்கு. சில சமயங்கள்ல கொஞ்சம் அறிவார்ந்த விதத்துல டிஸ்கஷன் பண்றதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே இதா இருக்கு. அப்புறம் ஒரு ட்ரெண்ட் செட் பண்றதுக்கு, ஒரு நேரட்டிவ செட் பண்றதுக்கு அது இது உதவியாக இருக்கு அப்படின்ற அந்த மாதிரியான காரணங்கள். இதனாலேயே நிறைய கணிப்புகள் பெய்டு கணிப்புகளாகவும் இருக்கு. இதுதான் நிலவரம், கணிப்புகளுடைய நிலவரம். சரி, அதை விட்டுட்டு உண்மையில ஒரு சயின்ஸா எடுத்துக்கிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த ப்ரீ போல் இருக்குது பாத்தீங்களா, அந்த ப்ரீ போல் வந்து எப்படின்னா தேர்தல் அதாவது வாக்குப்பதிவு நாள் வரைக்கும் மக்களுடைய மனநிலையில மாற்றங்கள் ஏற்பட்டுக்கிட்டே வரும். இப்ப அதனால ப்ரீ போல்ன்றது சப்ஜெக்ட் டு சேஞ்ச். அதனாலதான் அதை கரெக்டா டேட் பண்ணிடணும். இது இந்த கணிப்பு இந்த தேதியிலிருந்து இந்த தேதி வரைக்கும் எடுக்கப்பட்டது அப்படின்ட்டு அந்த டைம் கூட அந்த எவ்வளவு குறைச்சிருக்குதோ அந்த அளவுக்கு நல்லது. அப்புறம் சாம்பிள் சைஸ் எவ்வளவு பெருசா இருக்கோ அந்த அளவுக்கு கரெக்டா இருக்கும். அப்புறம் ரெப்ரசன்டேட்டிவ் சாம்பிளிங்கா இருக்கணும். அது சில இதெல்லாமே இருக்கு, ரிசர்ச் மெத்தட்ஸ். அதை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா அந்த ப்ரீ போல்ன்றது பிக்ஸ்டா இருக்கக்கூடாது, இருக்காது. அது நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை ஒட்டி சிறிய நிகழ்வு, பெரிய நிகழ்வுகள், அதுக்கு ஏற்றது மாதிரி மக்கள் மனசுல அது தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அதுக்கு ஏற்றது மாதிரி மக்களுடைய சிந்தனையும் மாறிக்கிட்டே இருக்கும். தேர்தல் அன்றைக்கு, அதாவது வாக்குப்பதிவு அன்றைக்கு அவங்க முடிவெடுக்கிறாங்க இல்லையா, அந்த முடிவெடுக்கிறது வரைக்குமே அவங்களுடைய சிந்தனையில மாற்றங்கள் நிகழ்ந்துகிட்டே இருக்கும். பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ, ஃபேவரபிளாவோ அன்பேவரபிளாவோ அது நடக்கிற அரசியல் நிகழ்வு, அரசியல் களத்துல, இந்த பிரச்சார களத்துல நிகழக்கூடிய நிகழ்வுகள், அதை ஒட்டி மாற்றங்கள் நிகழ்ந்துகிட்டே வரும். இத கரெக்டா அந்த பாயிண்ட்ல இன்னைக்கு நிலவரத்துக்கு இப்படி இருக்கு மக்கள் மனநிலை அப்படின்னு சொல்றதுதான் ப்ரீ போல். அப்ப அந்த ப்ரீ போல்ன்றது என்னன்னா ஒவ்வொரு வாரமுமே நீங்க பண்ணலாம், அந்த மாற்றங்களை பார்க்க முடியும். இதை வெளிநாடுகள்ல அமெரிக்கன் எலெக்ஷன்ல எல்லாம் நீங்க பார்க்கலாம், சூப்பரா இருக்கும். அதாவது ஏதாவது ஒரு பிரச்சாரம் நடக்கும், பிரசிடென்ஷியல் கேண்டிடேட் ஒரு இடத்துல பேசுவாரு, அவர் என்ன பேசுறாரு அப்படின்றத பொறுத்து உடனே ஒரு போல் நடக்கும். அந்த பேச்சு நல்லா இருந்துச்சுன்னா ஃபேவரபிளா அவங்களுக்கு அந்த இது வரும், மக்கள் ஆதரவு இருக்கும். சொதப்பிட்டாரு அப்படின்னா நெகட்டிவா வரும். அதே இது 2 வாரம் கழிச்சு திரும்ப பார்க்கும்போது அவர் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இன்னொரு விஷயம் பேசிட்டாரு அல்ல இன்னொரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா இங்க குறைஞ்சது அங்க வந்து கூடிடும். நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவன் சும்மா காசு வாங்கிட்டு வந்து மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டு இருக்கான்,
போன வாரம் அந்த கட்சினா இந்த வாரம் இந்த கட்சின்றான் அப்படின்றாங்க. ஆனா அந்த ப்ரீ போல்ன்றது அதுதான். அன்னைக்கு நிலவரத்துல மக்கள் மனசுல என்ன ஆயிருக்கோ, மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ, அவங்களுடைய சிந்தனை போக்கு எதை நோக்கி இருக்குதோ அதை சொல்றதுதான் ப்ரீ போல். அந்த ப்ரீ போல்ன்றது தேர்தல் நடக்கிற அன்னைக்கு வரைக்குமே மாற்றத்திற்கு உட்பட்டது. ஓகே, இந்த இப்ப என்னன்னா இந்த எக்ஸிட் போல் இருக்குல்ல, எக்ஸிட் போல்ல மக்கள் என்ன கட்சிக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்ட்டு ஓட்டு போட்டுட்டு வெளியில வர்றாங்க பாத்தீங்களா, அந்த பூத்துல போய் போலிங் பூத்துல ஓட்டு போட்டுட்டு வர்றவங்கள அங்க வெளியில வாசல்லயே எக்ஸிட்லயே, அதான் எக்ஸிட் போல்ன்றது, அங்க வாசல்லயே நிறுத்தி வச்சு அவங்ககிட்ட கேக்குறது, ஏப்பா நீ யார் ஓட்டு போட்டுட்டு வர்ற அப்படின்னு கேக்குறது. அதாவது கையில வச்சிருக்கிற அந்த மை காய்கிறதுக்கு முன்னாடியே அவங்க மனசு மாறி போய் சொல்ற, இவன் இந்த கட்சியில இவனுக்கு இந்த மாதிரி பதில் சொல்லணும் அப்படின்ட்டு அந்த கன்காக்ஷன் இருக்குது பாத்தீங்களா. ஒரு இந்த மாதிரி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த ப்ராசஸ் அது வர்றதுக்கு முன்னாடியே ஃப்ரெஷ்ஷா ஓட்டு போட்டுட்டு வந்துருக்காங்க. வந்த உடனே யார் போட்டு போட்டீங்கன்னா இவங்களுக்கு போட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஸ்பான்டேனியஸா. அந்த மாதிரியான இடத்துல வச்சு அவங்ககிட்ட இருந்து கேட்கறது எக்ஸிட் போல். அப்போ அதுல வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதாவது ப்ரீ போல்ல மாறுறது மாதிரி இங்க மாற முடியாது. ஏன்னா அவங்க ஓட்டு போட்ட பிற்பாடு நடக்குது. ஓகே, இப்போ அது ஒரு முக்கியமான டிஃபரன்ஸ். இப்போ இந்த எக்ஸிட் போல் அப்படின்றது அப்போ ப்ரீ போலோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இது இன்னும் கொஞ்சம் ஆக்யூரேட்டா இருக்கும். உண்மையில என்ன நடந்துச்சு அப்படின்றத சொல்றதுக்கான சாத்தியங்கள் அதிகம். ஓகே, இப்போ உதாரணமா நீங்க ப்ரீ போல் ஒண்ணு நடத்திருப்பீங்க, அதுக்கப்புறம் வந்து இப்போ இப்ப ராஜீவ் காந்தி மரணம் நிகழ்வு அந்த மாதிரி ஒரு பெரிய நிகழ்வு ஏதாவது ஒண்ணு நடந்துருச்சு அப்படின்னா டோட்டலாவே மாறிடும் இல்லையா. இப்போ அப்ப நீ வந்து இந்த மாதிரி ப்ரீ போல்ல சொன்னது, அந்த மரணத்திற்கு முன்னாடி சொன்னது, அது வந்து ஆக்சுவலா இரவண்டா போயிடும். அது வந்து யூஸ்லெஸ் டேட்டாவாயிடும். ஏன்னா கம்ப்ளீட்டா மாறிடும். அந்த மாதிரி இங்க நடக்காது. ஏன்னா ஓட்டு போட்டாச்சு. ஓட்டு போட்ட பிற்பாடு நீங்க என்ன நிகழ்வு நடந்தாலும் அது போட்ட ஓட்டம் மாத்தாது. ஓகே, சோ அந்த எக்ஸிட் போல்ன்றது வந்து இட் இஸ் டெஃபினிட், நடந்த விஷயத்த சொல்றது. ப்ரீ போல்ன்றது நடக்க போற விஷயத்த சொல்றது. அதான் மெயின் டிஃபரன்ஸ். அதனால இந்த எக்ஸிட் போல்ன்றது நடந்த ஆக்சுவல் இத வந்து ஓரளவிற்கு கரெக்டாக கணிச்சு சொல்ல முடியும் அப்படின்றது. அதுதான் அந்த அறிவியல் பூர்வமாக ரிசர்ச் மெத்தடாலஜி படி செஃபலாஜிக்கல் அந்த ப்ராசஸ் எடுத்து பார்த்தோம்னா அதுக்கு அப்படி நம்ம சொல்ல முடியும். எக்ஸிட் போல்ஸ் ஆர் க்ளோசர் டு மோர் க்ளோஸ் டு ஆக்சுவாலிட்டி அப்படின்றது. ஆனா இந்த எக்ஸிட் போல்லையே பிரச்சனைகள் நிறைய இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் இந்த சீட் கன்வர்ஷன்றாங்க இல்லையா. இப்ப நம்ம போய் ஒரு இடத்துல இப்போ மக்களை பார்த்து கேட்கிறோம் அப்படின்னா அவங்கள்ட்ட இருந்து ஒரு சாம்பிள் சைஸை எடுத்துட்டு அந்த பெர்சன்டேஜ் நமக்கு தெரியும். இந்த பெர்சன்டேஜை வச்சுக்கிட்டு அது திமுகவுக்கு இத்தனை சீட் ஆகும், அதிமுகவுக்கு இத்தனை சீட் ஆகும் அப்படின்ட்டு அந்த கன்வர்ஷன் பண்றாங்க இல்லையா. இப்போ உதாரணமா திமுக அணிக்கு 40% இவங்களுக்கு வந்து 37% அதிமுக அணிக்கு. இதை எந்த அடிப்படையில இந்த 40%ன்றத 120 சீட்டா கன்வெர்ட் பண்ணாங்க? அந்த 37% வெறும் 80 சீட்டா எப்படி கன்வெர்ட் பண்றாங்க? என்ன ஃபார்முலாவே கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் உலகத்துல நான் இத்தனை வருஷமா செஃபாலஜி பண்ணிட்டு இருக்கிறேன், அதை பத்தி படிச்சுட்டு இருக்கிறேன், தொடர்ந்து அந்த ஃபீல்ட்ல தான் இருக்கேன் நானு. இன்னைக்கு வரைக்குமே ஒரு ரிலையபிளான ஒரு அறிவியல் பூர்வமாக வேலிடேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா அப்படின்ட்டு எதுவுமே இல்லை. எல்லாமே பை பிராக்டிஸ் பண்ணிக்கிறது. அப்புறம் ஏற்கனவே அந்த களத்துல சேர்த்து இருக்கக்கூடிய அந்த டேட்டாவை அடிப்படையாக வச்சு அந்த அவங்க ஒவ்வொருத்தருமே ஒரு ரெப்பர்ச்சுவர் ஆஃப் டேட்டா வச்சிருப்பாங்க. ஒரு ஏஜென்சியும் அந்த பேட்டர்னை அடிப்படையாக வச்சு அப்புறம் அந்த மைக்ரோ ஸ்டடிஸ் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் அந்த சோசியல் இன்ஜினியரிங் அந்த மாதிரியான டீடைல்ஸ் எல்லாம் கேதர் பண்ணி வச்சிருப்பாங்க ஒவ்வொரு ஏஜென்சியும். ஸோ
அவங்க எவ்வளவு தூரம் அக்யூரேட்டா மக்களுக்கு க்ளோஸா கிராஸ் ரூட் லெவல்ல டேட்டாவை கேதர் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்றத பொறுத்துதான் அவங்க வந்து இந்த சீட் கன்வர்ஷனை பண்றாங்க. அதனால இந்த சீட் கன்வர்ஷன்ன்றது ஒரு ரிஸ்கி பிசினஸ். இப்ப நம்ம பீப்புள் ஸ்டடீஸ்ல இருந்து இந்த சீட் ஷேரிங் சீட் கன்வர்ஷன் ஏரியாவுக்குள்ளே போறது இல்லை. அப்படி பண்ணினாலுமே அது வந்து கொஞ்சம் கன்சர்வேட்டிவா தான் இருக்கும். ஒரு கான்சியஸா தான் நம்ம வந்து பண்ணுவோம். ஷியோரா இருக்கிறத மட்டும்தான் நம்ம செய்வோம். இப்போ சும்மா ஆஃப் ஹேண்டா அப்படி சொல்றதெல்லாம் இல்லை. அது ஒரு முக்கியமான சேலஞ்சு இந்த எக்ஸிட் போல்ல, அதாவது சீட் கன்வர்ஷன். ரெண்டாவது, இந்த டேட்டா கலெக்ஷன் பண்றாங்க இல்லையா, அதுவே எப்படி இவங்க சாம்பிளிங் எப்படி செலக்ட் பண்றாங்க, எந்தெந்த பூத்ஸ்ல எப்படி எத்தனை பேரை எடுக்கிறாங்க, அது வந்து எப்படினாலுமே பாத்தீங்கன்னா இப்ப 234 தொகுதியிலையும் எந்த ஏஜென்சியும் கலெக்ட் பண்ணதா நான் நம்பல. அப்படி யாரும் சொல்லல. அப்ப 234ல என்ன பண்ணுவாங்கன்னா மேபி ஒரு 10 ஒரு 40-50 தொகுதிகள்ல தான் சாம்பிள் கலெக்ட் பண்ணிருப்பாங்க. ஏன்னா 234லையும் பண்ணணும் அப்படின்னா அது ஒரு ஹியூஜ் எக்ஸ்பென்ஸ். அந்த அளவுக்கு பண்ணிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை செஞ்சாங்களா என்னன்னு தெரியல. அது அவங்க சொன்னாதான் தெரியும். உண்மையை சொன்னாங்கன்னா தெரியும். சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல. அப்ப பொதுவாவே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த நேஷனல் லெவல்ல ஏஜென்சிஸ் எல்லாமே செலக்டிவா சில தொகுதிகளை எடுத்துக்கிடுவாங்க. அந்த தொகுதிகளையும் சில பூத்ஸை எடுத்துக்கிடுவாங்க. நாட் ஆல் த பூத்ஸ், சில பூத்ஸ் எடுத்துக்கிடுவாங்க. அந்த சில பூத்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அந்த பூத்துல இருக்கக்கூடிய எல்லார்ட்டையும் கேட்க மாட்டாங்க. அதுல கொஞ்சம் பேர் எடுத்துக்குவாங்க. அது சயின்டிபிக்கா இந்த சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங் மெத்தட் படி அல்லது சிஸ்டமேட்டிக் ரேண்டம் சாம்பிளிங் இருக்கு. இதுல கிளஸ்டர் சாம்பிளிங்னு ஒண்ணு இருக்கு. இதுல எந்த ஸ்ட்ராட்டிஃபைடு ரேண்டம் சாம்பிளிங் இருக்கு. இப்ப இந்த மாதிரி இந்த சாம்பிளிங் டெக்னிக்ஸ்ல ஒரு அறிவியல் பூர்வமாக, அப்புறம் நடைமுறை அவங்க ப்ராக்டிக்கலா எது ஃபீஸிபிளோ, அப்புறம் பட்ஜெட் ஆல்சோ கம்ஸ் இன் டு பிளே. அதுக்கு அந்த பல கன்சிடரேஷன்ஸை வச்சு எடுக்கிறாங்க. இப்போ இது வந்து ரெப்ரசன்டேட்டிவா இருக்கணும். அதாவது அந்த நம்ம எடுக்கக்கூடிய இந்த சாம்பிள் வந்து அந்த மாநிலம் முழுக்க மக்களுடைய எண்ணப்போக்கு பிரதிபலிக்கக்கூடியதாக அது இருக்கணும். அப்போ அதான் அந்த ரெப்ரசன்டேட்டிவ் சாம்பிளிங்ன்றது. இப்போ அதுல நிறைய சிக்கல்கள் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஏறத்தாழ எல்லா கணிப்பு நிறுவனங்களுமே இந்த ரெப்ரசன்டேட்டிவ் சாம்பிளிங்க முழுமையாக பண்றது கிடையாது. இந்த ரெண்டு முக்கியமான டிஃபிகல்டிஸ், சேலஞ்சஸ் இருக்கு எக்ஸிட் போல்லையுமே.